ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. காவ்யேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா சகுந்தலா தத்ராபி ச சதுர்த்தோங்கः தத்ர ஸ்லோகசதுஷ்டயம். இன்னைக்கு நாம் மகாகவி காளிதாசனோட பிரசித்தமான நாடகமான அபிஞான சாகுந்தலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிரந்தம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் 3 விஷயத்தை பார்க்கணும். கிரந்தம் எதை பற்றி, கிரந்தாவோட கர்த்தா யார், கிரந்த விஷயம் என்ன, கர்த்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், கிரந்த வைலட்சண்யம். அப்படி பார்த்தோம்னா முதல்ல எடுத்த ஒரு கர்த்தா யார் அப்படின்னா மகாகவி காளிதாசன். காளிதாசனை பற்றி சொல்லிச்சு என்ன சொல்கிறா அப்படின்னா, அவனுக்கு இருக்கிற பெருமை என்ன அப்படின்னா, உபமா காளிதாசஸ்ய பாரவேஹே அர்த்த கௌரவம் தண்டின பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாகா. ஒவ்வொரு கவிகளுக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சு, காளிதாசன் அப்படின்னா அவனோட உபமானம் அவன் கொடுக்குற உபமானதமானது ரொம்ப ஜோராக இருக்கும். உபமா அப்படின்னாலே காளிதாசன் தான் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவனுடைய உபமானங்கள் நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் காளிதாசனுக்கு என்ன பேர் அப்படின்னா தீபஷிகா காளிதாசன்னு பேர். ஏன் அந்த தீபஷிகா காளிதாசன் வந்தது அப்படின்னா அவனுடைய உபமா, அதனால் அவனுக்கு அந்த தீபஷிகா காளிதாசன்ற பேர் வந்தது. எங்கே யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ரகுவம்சத்தில் இந்துமதின்னு ஒருத்தி, இந்துமதியோட சுயம்பரத்தில் இந்துமதி கையில் மாலையை எடுத்துட்டு அந்த ராஜ்யசபையில் இருக்க ஒவ்வொரு அரசர்களாக பார்த்துன்னு போகிறா. அப்போ இவ கையில் மாலையை வச்சுட்டு ஒவ்வொரு அரசராக தாண்டி போகிறா. இவ முதல் அரசர்கிட்ட இருக்கும் போது அந்த அரசன் ரொம்ப பிரகாசமாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், இந்துமதி தனக்கு தான் மாலை போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதல் அரசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அரசன்கிட்ட போரிச்சு. முதல் அரசனோட முகம் ரொம்ப வாடி போயிடுது. 2வது அரசனோட முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு, ஏன்னா இவ தனக்கு தான் மாலை போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவன் 2வது அரசன் வேண்டாம் 3வது அரசன் கிட்ட போயிடுச்சு. 2வது அரசனோட முகம் வாடி போயிடுது, 3வது அரசனோட முகம் பிரகாசமாக இருக்குது. இதுக்கு அவன் எந்த ஒரு உபமானம் கொடுக்குறான் அப்படின்னா, ஒரு கும்மெருட்டில் ராஜபாட்டையில் ஒருத்தி கையில் ஒரு விளக்கு ஏற்றின்னு போகிறான். அவள் முதல் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் போது அந்த முதல் வீடு பிரகாசமாக இருக்கும், மற்ற வீடுலாம் கும்மிருட்டில் இருக்கும். முதல் வீட்டை விட்டு 2வது வீடு போகும்போது முதல் வீடு இருட்டில் அமைஞ்சிரும், 2வது வீடு பிரகாசமாக இருக்கும். 3வது வீடை போயிடுச்சு, 2வது வீடு கும்மிருட்டில் போயிடும், 3வது வீடு பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி இவன் அந்த மாலையை எடுத்துட்டு ஒவ்வொருத்தராக கிராஸ் பண்ணும்போது யாரை கிராஸ் பண்ணி போகிறாளோ அவளோட முகம் வாடி போயிடுறது, யாரை கிட்ட போகிறாளோ அவன் முகம் பிரகாசமாக இருக்குது. இது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றமான உபமானம். இந்த சுயம்பரம் எங்கே நடக்கிறது, ராஜமஹாலில் நடக்கிறது. அந்த உபமானம் எங்கே சொன்னால் ராஜபாட்டையில் அந்த ராஜபவனங்களில் விளக்கு எடுத்துன்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குற உபமானமானது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கிரந்த வைலட்சணம். இந்த அபிஞான சாகுந்தலம் எப்படிப்பட்ட கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கவிகள்லாம் சொல்கிறா அப்படின்னா, சம்ஸ்கிருதம் இந்த ஹோல் லிட்ரேச்சர் எடுத்துட்டோன்னா அதில் காவியம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் நாடகத்துக்கு ஒரு ஏற்றம், ஏன்னா லைவாக இருக்கிறதுனால. அந்த நாடகங்கள் பல நாடகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட நாடகங்களுக்குள்ள அபிஞான சாகுந்தலம் ரொம்ப வசதி, ரொம்ப நன்னா இருக்கும். சரி, அப்படி அந்த அபிஞான சாகுந்தலத்திலையும் வரைச்சே இன்னும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது 4வது அங்கமானது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தம் 7 அங்கம், அதில் 4வது அங்கம் ரொம்ப ஜோராக இருக்கும். அந்த 4வது அங்கத்தில் கூட அந்த ஒரு 4 ஸ்லோகம் இருக்கே, அந்த 4 ஸ்லோகம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த 4வது அங்கத்தில் நம்ம அந்த 4வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அப்புறம் இந்த விஷய வைலட்சணம். இந்த விஷயம் இந்த துஷ்யந்தன் சகுந்தல கதை எங்கேருந்து எடுத்திருக்கான்னா மகாபாரதத்துலேருந்து எடுத்திருக்கா. மகாபாரதம் எப்படிப்பட்ட காவியம், எப்படி இதிஹாசம் சொன்னால், எதிஹாஸ்தி ததன்யத்திர என்னையாஸ்தி நதத் கொச்சித்து அப்படின்றா. எதிஹாஸ்தி ததன்யத்திர, இங்கே என்ன இருக்கோ அதுதான் மற்ற இடத்துல இருக்குது. என்னையாஸ்தி நதத் கொச்சித்து, மகாபாரதத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படலை அப்படின்னா அந்த விஷயம் இல்லைன்னு அர்த்தம். எங்கேயுமே அந்த விஷயம் இருக்காது. இங்கே என்ன இருக்கோ, மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல எது சொல்லலையோ அது இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாபாரதத்துக்கு ஒரு ஏற்றம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்துலேருந்து கதாவஸ்துவை எடுத்துகிட்டு இந்த அபிஞான சாகுந்தலத்தை மகாகவி காளிதாசன் பண்ணியிருக்கா. அந்த அபிஞான சாகுந்தலத்தை ஆரம்பிக்கும் போது, எந்த ஒரு கிரந்தத்தையும் ஆரம்பிக்கும் போதும்
மங்களம் பண்ணுவா. மங்களம் எதுக்கு பண்ணுறா அப்படின்னா நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம். அதாவது இந்த தன் ஆரம்பிச்சிருக்க கிரந்தமானது ஒரு செயலானது எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் முடியணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல மங்களம் பண்ணுறா. அந்த மங்களம் எத்தனை விதம் அப்படின்னா 3 விதமான மங்களம் சொல்றா. ஆஷிர், நமஸ்கிரியா, வஸ்து நிர்தேசாத்மகம். ஆஷிர் அப்படின்னா ஆசீர்வாதம் வழங்கலா மாதிரி இருக்கும். எப்படி இப்போ அபிஞான சாகுந்தலத்தில் எடுத்துட்டானா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் வந்து சிவன் எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் இருக்கு. நமஸ்கிரியாத்மகம்னா நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரகுவம்சத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறேன், வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதஹா பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. அதாவது நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம், புக் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மைண்டில் வருது, இந்த புஸ்தகம் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்துக்கும் எவ்வளோ ஒரு சம்பந்தமோ அப்படி விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்களை நான் வணங்குகிறேன். நமஸ்கிரியாத்மகமாக மங்களம் பண்ணுறார். வஸ்து நிர்தேசாத்மகம் அப்படின்னா தான் எதை பற்றி சொல்கிறாரோ அதை முதல்ல பிரதிபாதித்து தன்னோட கிரந்தத்தை ஆரம்பிப்பார். இப்போ இது மேகதூதத்தை எடுத்துட்டா அஸ்தித்வரஸ்யாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா. சாரி, குமார சம்பவத்தை எடுத்துட்டா அஸ்தியுத்தரஸ்யாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயத்தை பற்றி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஹிமாலயத்தை பார்வதியோட புல்லனான ஸ்கந்தனை பற்றி சொல்கிறதுனால வஸ்து நிர்தாசாத்மகமாக அந்த கிரந்தம் இருக்குது. இதில் ஆசீர்வாதாத்மகமாக இருக்குது. இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா வஹதி விதியுதம் யாஹவிர் யாச்சஹோத்ரி ஏத்வே காலம் விதத்தா ஸ்ருதி விஷய குணா யாஸ்வதோ வியாபிய விஸ்வம் யாமாஹு சர்வபீஜ பிரகிருதிரிதியா பிராணினஃ பிராணவந்தः பிரத்யக்ஷாபிஃப் பிரபன்னஸ்தனுபிரவதவஸ்தாபிரஷ்டாபிரீஷா. அதாவது சிவனுக்கு அஷ்டமூர்த்தின்னு பேர். 8 விதமான மூர்த்தி ஸ்வரூபகத்தில் சிவபெருமான் இருக்கார். அந்த 8 விதமான மூர்த்திகள் கூடிய சிவபெருமான் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மங்கள ஸ்லோகத்தை அனுப்பிச்சிருக்கேன். அந்த 8 மூர்த்தி என்னென்ன அப்படின்னா ஜலம், பூமி, வாயு, ஆகாசம், சந்திரன், சூரியன், எஜமானன், இப்படி 8 விதமான மூர்த்திகளோட கூடிய அந்த சிவபெருமானவன் நமக்கு மங்களத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார்.